வாங்கினதுல ஏதோ நல்லா லட்சணத்துல அழகுல இது ஹெச்எஃப்பும் சாகிவால் டைப் கிராஸும் மாடு நிக்கிற தோரணையே வித்தியாசமா இருக்கு ஜம்முன்னு. என்ன விலைங்கண்ணா? 60,000. எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 3 மாடு வாங்கியிருக்கேன். மாடு பிடிச்சதுனால வாங்கியிருக்கேன். அது 90 ரூபா. 90 ரூபா. எவ்வளவு சொன்னாங்க? அவங்க வந்து 1.30 சொன்னாங்க. பால் 20லேருந்து 25 லிட்டர் சொல்லியிருக்காங்க. இது வந்து 75 ரூபா. இது வந்து 15லேருந்து 20 சொல்லியிருக்காங்க. 80. இது 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட வந்திருக்கான். யூடியூப்பை பார்த்தா வந்திருக்கான். நான் காம்படிஷன் ஜாஸ்தி. நம்ம முன்னாடியே மாட்டை பிடிச்சி எடுத்துருக்கோம். மனசுக்கு பிடிச்சிருக்குது, எங்களுக்கு திருப்தியா இருக்கு. 77,000க்கு எடுத்துருக்கோம். நல்ல குணம், நல்ல குணம். இல்லை சாது மாடு தான் பார்த்தா ரஃப்பாக இருக்கிற வரைக்கும் ஆனால் நல்ல சாதுவான இந்த மாடு மெட்ராஸுக்கு தகுந்த மாதிரி வெயில் தாங்குற மாடு. இப்போதான் கண்ணு போட்டிருக்கு. நல்ல மடி செட்டு ஒரு 20க்கு மேலே கறக்கிற மாடு. இது சேனை 6 பல்லு. இது ரெண்டும் சேர்ந்து அது 70, இது 70. 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடு. ஈரோட்டில் வந்து எங்களுக்கு வந்து மணிகண்டன் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் போங்க, அதே மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்களும் அங்கே வெளியே சொல்லுவோம். இப்போ இங்கே மாதிரி ஈரோடு மணி ஃபேமஸ்ங்க, கொண்டா பார்க்கலாம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மணிகண்டன் பேசுகிறோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈரோட்டில் மாட்டு சந்தை நடக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாமே ஓரளவுக்கு பெரிய பெரிய மாடுக்கு தான் எடுத்திருக்கோம். சின்ன மாடுகளை 1-2 தான் எடுத்திருக்கோம். ஒரு அளவு பட்ஜெட் மாடு. இவர் வந்து கத்தாரில் இருக்காரு. அவருக்கு நம்ம இன்னைக்கு தான் மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். 55,000க்கு எடுத்து கொடுத்துருக்கோம். 6 பல்லு கிடாரி சீம்பால் மாடு எடுத்திருக்கோம். அது எவ்வளோ பால் வரும்? இது எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு 12-13 கறக்கும். 2ஆம் ஈத்து. வணக்கங்கண்ணா. வணக்கங்கண்ணா. நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில் இருக்கோம். ஆமாங்க. உங்க பேருங்கண்ணா? என் பேர் சங்கருங்க. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பழனி பக்கம் இருந்து வந்துருக்கேன். எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் நைட் 2 மணிக்கு வந்தேன். ஸோ மாடு வாங்க வந்தீங்களா? ஆமா. மாடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ஒரு கண்ணு, ஒரு பெரிய மாடு. ஒரு மாடு வாங்கியிருக்கீங்க. 2 மாடு வாங்கி. யார் வாங்கி கொடுத்தாங்க? மணியன். ஈரோடு மணிகண்டன் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. மாடு என்ன மாடுங்க? இது சர்ச்சு சிந்துங்களா? சிந்து மாடுங்க. எத்தனாவது பல்லுங்க? பல்லு 4 பல்லுங்க. 4 பல்லு. எத்தனாவது ஈத்து? இது முதல் ஈத்து. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? 10லேருந்து 15 கிலோ சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 லிட்டர் கறக்கணும். என்ன விலைங்கண்ணா? 60,000. 60,000 ரூபாய். அவங்க என்ன விலை சொன்னாங்க? அவங்க 65 சொன்னாங்க. 65 சொன்னாங்க. 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. நல்லா மாடு பார்த்து வாங்கி கொடுக்குறாருங்களா? நல்லா பார்த்து வாங்கி. எவ்வளோ நேரம் ஆச்சுங்க இந்த மாடு வாங்குறதுக்கு உங்களுக்கு? ஒரு மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட். இந்த ஒரு மாடு தான் வாங்க வந்திருக்கீங்களா? இல்லை ஒரு மாடு தான் வாங்க. ஊரில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தாங்க. விவசாயம் தான். மாடு இருக்குங்களா? மாடு இதே ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க. தீவன மேலாண்மைலாம் உங்களுக்கு தெரியுங்களா? போகிறப்ப கேட்டுக்கிறீங்க. அங்கே இருக்குங்களா? இருக்கு. தீவனம்லாம் போட்டு வச்சிருக்கீங்க? இருக்கு. நேப்பியர் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருக்கீங்களா? வெள்ளச்சோளத்தட்டு, வைக்கப்பில்லு இந்த மாதிரி இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் மாடு வாங்கி முதல்ல ட்ரை பண்றீங்க. ஆமாங்க. வீட்டு உபயோகத்துக்கு பால் இது பண்ண போறீங்களா இல்ல சொசைட்டிங்களா? இல்ல சொசைட்டிக்கு ஊத்துக்கும் இதை பால் வீட்டுக்கு யூஸ். நன்றிங்க. வணக்கமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மில்கிங் மிஷின் எல்லாம் நம்மளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 5 லிட்டரு 5 மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து 10 மாடு கறக்கிற மிஷின்ல இருந்து 20 மாட்டுக்கு மேல கறக்கிற மிஷின்ல இருந்து இருக்குது. பல்செட்டர் டைப் தான் நம்மளது எல்லாமே. ஜென்ரேட்டர், யூபிஎஸ் எல்லாமே யூஸ் பண்றதே இருக்கு. தேவைப்படுறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மள மேனுஃபேக்சரிங் பண்றோம். மிஷின் தேவைப்படுறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்க. சாப் கட்டர் எது வேணாலும் சொல்லுங்க, நம்ம பண்ணி தரலாம். இந்த மாடு நம்ம இன்னைக்கு திருச்சி தொட்டியத்துக்கு வாங்கி இருக்கிறோம். 89,000. இப்போ வாங்கினதுல ஏதோ நல்லா லட்சணத்துல அழகுல இது ஹெச்எஃப்பும் சாகிவால் டைப் கிராஸும் அந்த பிரீடு நல்ல குவாலிட்டியான. கண்ணு போட்டு 2-3 நாள் தான் ஆகுது. 6 பல்லு கிடாரி வாங்கியிருக்கிறோம். 3 மாடு வாங்கியிருக்கோம். இன்னும் 2 மாடு இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இதை நீங்கள் பார்க்குறவங்களாம் இல்லை இதில் ஆசைப்பட்டது. இந்த கலருக்கும் இந்த மாடு லட்சணத்துக்கு ஆசைப்பட்டது. நல்ல சைஸில் நல்ல கிராஸ் டைப்பு நல்லா இருக்கும். மாடு நிக்கிற தோரணையே வித்தியாசமா இருக்கு ஜம்முன்னு. வணக்கங்கண்ணா.
வணக்கம். நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில் இருக்கோம். ஆ, ஸோ உங்கள் பேர்? என் பேர் சங்கர். மாடு வாங்க வந்தீங்களா? மாடு வாங்க வந்திருக்கு. சரி, எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் வந்து நைட்டு 1:30 வந்தோங்க. என்ன ஊருங்க? தொட்டியம். சரி, எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? 3 மாடு வாங்கியிருக்கோம். 3 மாடு வாங்கியிருக்கீங்க. சரி, இந்த மாடு நீங்கள் வாங்கின மாடுங்களா? ஆமாம், நான் வாங்கினேன். என்ன விலைங்க? அது 90 ரூபாங்க. 90 ரூபா. எவ்வளோ சொன்னாங்க? அவங்க வந்து 1:30 சொன்னாங்க. 1:30 சொன்னாங்க. 90 ரூபாய்க்கு 90 ரூபாய்க்கு பேசியிருக்கீங்க. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? பால் 20லேருந்து 25 லிட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. 20லேருந்து 25 லிட்டர் கொடுக்கணும்னு இருக்காங்க. எத்தனாவது ஈத்துங்க? இது வந்து இப்போ 3ஆயிரத்துங்க. எத்தனை பால்? 6 பல்லு. 6 பல். 6 பல்லு கடை. ஏன் ஹெச்எஃப் கிராஸுங்களா இல்லை ஹெச்எஃப் கிராஸ் தான். ஹெச்எஃப் கிராஸ். யாரு ஈரோடு மணிகண்டன் அவர் வாங்கி கொடுத்தாருங்களா? அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்லா மாடு கொஞ்சம் பிரம்மாண்டமாவே இருக்கு. ஆமாம், அதனால தான் பிடிச்சி மாடு பிடிச்சதுனால வாங்கியிருக்கேன். சரிங்க. இது நீங்க வாங்கின மாடு? இது நான் வாங்கினது. இது என்ன விலைங்க? இது வந்து 75 ரூபா. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க? இது வந்து 15லேருந்து 20 சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு 15-20 போகும். எத்தனாவது ஈத்துங்க? இது வந்து 2ஆயிரத்துங்க. 2வது ஈத்து. 2ஆயிரத்து. எல்லாமே கண்ணு மாடுங்க தானே? ஆமாம், கண்ணு மாடு தான். கண்ணு எப்போ போட்டிருக்குங்க? கண்ணு அது வந்து 1 வாரம் ஆகுது போட்டு. இது ஈரோடு மணிகண்டன் அவர் தான் அவர் வாங்கி கொடுத்தது. 3 மாடு வாங்கி எடுத்துருக்காரு. 3 மாடு. இது 2வது மாடு. ஆமாம். இது எத்தனாவது ஈத்துங்க? இது 2ஆவது இது. 2வது ஈத்து. சரி, எத்தனை பல்லுங்க? 6 பல்லு கடை. 6 பல்லு. இந்த மாடு நீங்க வாங்கின மாடுங்க? ஆமாம். இது என்ன விலைங்க? 80. எவ்வளோ சொன்னாங்க? அவங்க வந்து 95 ரூபா சொல்லிட்டு இருந்தாங்க. 95 ரூபா சொன்னாங்க. இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குங்க? இது 20 லிட்டர் சொல்லியிருக்கிறாங்க. 20 லிட்டர். ஆமாம். 20 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கா ஒரு வேலைக்குங்க? ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 20 லிட்டர். இது 2வது ஈத்து. 3வது ஈத்து. 3வது ஈத்து. எத்தனை பல்லுங்க இது? 6 பல்லு கடை. 6 பல்லு. 6 பல்லு. இது ஹெச்எஃப் கிராஸ் தான். ஹெச்எஃப் கிராஸ் தான். ரெண்டுமே கிராஸ். உங்க ஊருக்கு ஹெச்எஃப் கிராஸ் அதெல்லாம் செட் ஆகுதுங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு இருக்கோம் நாங்க. வாங்கிட்டு போயிட்டு செட் கிராஸ் வெயிலுக்கு மழைக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். செட் ஆகும் அப்படிங்கிற வாங்கிட்டு போறோம். ஹெச்எஃப்க்கு தான் கோல்டா இருக்கிற மாதிரி. நம்ம செட் போட்டு வச்சிருக்கிறோம். பக்கத்துல வேப்ப மரமா இருக்கு கொண்டு போறோம். இது இளங்கன்னு மாடு. இது 76க்கு எடுத்துச்சு. இது எப்படி பார்த்தாலும் நேரம் ஒரு 8-10 அசால்ட்டாக இருக்கும். ஒரு 20 லிட்டர் கேரண்டி. அது 72க்கு வாங்கிச்சு அடைச்ச மடியில். அது எப்படி பார்த்தா ஒரு 5 to 18 முன்ன பொண்ணா வரும். ரெண்டுமே இளங்கன்னு மாடு தான். எல்லாமே 2வது ஈத்து 3வது ஈத்து. அப்படிதான். இதெல்லாம் நல்ல மாடு வெயிலுக்கு தாங்க. நல்ல பால் நரம்பு பாரு. பால் நரம்பு ஓட்டத்தை பாருங்க மாடு எப்படி இருக்குன்னு. நல்ல காட்டு மேய்ச்சல் மாடு. நல்ல லட்சணத்துக்கு. இதெல்லாம் எந்த வெயில்னாலும் தாங்குற மாடு. செட்டுக்குள்ள போட்டு கறக்க பிடிக்க எல்லாத்துக்குமே இந்த மாடு தாங்கும். பால் நரம்பு ஓட்டம் நரம்பு. இது கண்ணுக்குட்டி சொரப்பு விட்டுச்சுன்னா நரம்பு புடைக்கி. இது ஃபுல்லும் நரம்பு. பால் நரம்பு நல்லா இன்க்ரீஸ் ஆகி தெரியும். அது சொரப்போட மேலே அப்போ தெரியும். நான் கண்ணு மாடு பாருங்க. அந்த மாடு கண்ணை தேடி இருந்தேன். அதோட கண்ணை தேடி அதே போயிடும். தீவன மேலாண்மை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தீவனம் வந்து தீவனம் நாங்களே வச்சிருக்கிறோம். சோளத்தட்டை இருக்கு, பயிர் இருக்கு. ஈரோடு மணிகண்டன் அவர் நல்லா பார்த்து வாங்கி தராருங்களா? வாங்கி தராருங்க. தான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்கிட்ட வந்திருக்கான். யூடியூப்பை பார்த்தா வந்திருக்கேன் நான். இல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? மாடு பிடிச்சிருக்கு. மாடு எல்லாம் பிடிச்சிருக்கு. நீங்க பார்த்து இது ஓகே இது வேணும்ன்றத வாங்கி தந்தாருங்களா? இல்ல அவரே பார்த்துட்டு சொல்லி கொடுத்தாரு. அவரே பார்த்து வாங்கி தந்தாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க? அவரும் பிடிச்சி எங்களுக்கும் பிடிச்சிருந்தது மாடு. 2 பேரும் பிடிச்சதால வாங்கிருக்கீங்க. நன்றிங்க. தேங்க்யூ. வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? பொன்னேரியில இருந்து வந்திருக்கோம். சென்னை பொன்னேரியில இருந்து வந்திருக்கீங்க. எத்தனை மாடு? 3 மாடு வாங்கியிருக்கீங்க. 3 மாடு வாங்கியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ரகங்க தான் வாங்கியிருக்கீங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் எடுத்திருக்கோம். அவர் செலக்ட் பண்ணாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆமா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. விலையும் உங்களுக்கு ஒத்து போகுது? மனசுக்கு பிடிச்சிருக்குது. எங்களுக்கு திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்கு. சந்தோஷம். நீங்க வந்துட்டு உங்களை மாதிரி கஸ்டமருங்க சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. ஈரோடு மணிகண்டன் அவரை வேற யாருக்காவது சொல்லுவீங்களா? இந்த மாதிரி சொல்லுவேன். நாங்க அங்க போய் சொல்லுவோம். எங்க ஊர்ல போய் சொல்லுவோம். ஈரோட்ல வந்து எங்களுக்கு வந்து மணிகண்டன் இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்களும் போங்க. அதே மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. நாங்களும் அங்கே வெளியே சொல்லுவோம் ஊர்ல. எவ்வளோ நேரம் ஆச்சுங்க இது நீங்க செலக்ட் பண்ணுறது? நாங்கள் வந்து நைட்டு 2 மணிக்கு வந்தோம். 3 மணிக்கு செலெக்ஷன் பண்ணோம். 1 மணி நேரத்தில் செலக்ட் பண்ணி 3 மாடுமே? செலெக்ஷன். குறைந்த நேரத்தில் 3 மாடு செலக்ட் பண்ணது. அதுவும் இவ்வளோ பெரிய பெரிய பிரம்மாண்டமான மாடுங்கள்லாம் செலக்ட் பண்ணது இப்போதான். நன்றிங்கண்ணா. நன்றி. வணக்கம்ங்க. நம்ம ஈரோடு மணிகண்டன் இன்னைக்கு வியாழக்கிழமையான ஈரோடு மாட்டு சந்தையில் மாடு எடுத்திருக்கோம். இன்னைக்கு வந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா சென்னை பொன்னேரியிலேருந்து வந்திருக்காரு. இந்த மாடு மெட்ராஸுக்கு தான் வந்த வெயில் தாங்குற மாடு. இப்போ தான் கண்ணு போட்டிருக்கு. நல்ல மடி செட்டு. ஒரு 20க்கு மேலே கறக்கிற மாடு. அந்த ஏரியாவுக்கு தாங்கும். நல்ல மாடு. மொத்தம் 3 மாடு எடுத்திருக்காரு. நேற்று நைட்டே வந்துட்டாரு. இப்போ ஒரு 3 மாடு எடுத்துருக்கோம். இன்னும் மாடு 2 மாடு இருக்குது. இது வந்து என்ன ரேட்டுன்னு 77,000க்கு எடுத்துருக்கோம் இந்த மாடு.
நல்ல மாடு. போட்டி காம்படிஷன் ஜாஸ்தி. நம்ம முன்னாடியே மாட்டை பிடிச்சி எடுத்துருக்கோம். நல்லா இது ஒரு பிரீடான மாடு. பிரம்மாண்டமா இருக்குங்க. நல்ல மடி செட்டில் ஜம்முன்னு இருக்கு. அதான் விலையெல்லாம் நாங்கள் பார்க்கல. பொருள் நல்லா இருந்துச்சு. விலையும் கொஞ்சம் தோதா தெரிஞ்சவர் இருந்துச்சு. கப்புன்னு அமுத்திட்டோம். இருந்தோம்னா வேற பாட்டியெல்லாம் முடிச்சுட்டு போயிருப்பாங்க. டக்குன்னு அவங்க மச்சான்னு சொல்லி ஒரு 77 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். நல்ல மாடு. ஆனால் 20க்கு மேலே வரைக்கும் சீம்பால் தான். ஆமாங்க, நைட்டு கண்டு போட்டு காலையில் விடிய காலையில் நல்ல குணம். நல்ல குணம். இல்லை சாது மாடு தான் பார்த்தா ரஃப்பாக இருக்கிற வரைக்கும். ஆனால் நல்ல சாதுவான குணம். அண்ணா அவன் தலைக்கண்ணா தள்ளுறாங்க. அப்புறம் நிற்கிறான் பாரு. கண்ணு துடிக்குது. கோவம் வந்துட போகுது சீக்கிரம். இது சென மாடு. இது வெயிலுக்கு ஏற்ற மாடு. நல்ல மடி செட்டு. நல்ல சாதுவா. இப்போ கொஞ்சம் இதில் தான் இருக்குது. மிரளையில் இருக்குது. இது சென 6 பல்லு. இது ரெண்டும் சேர்ந்து அது 70, இது 70. இது 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடு. கேரண்டியாக வாங்கியிருக்கோம். 20 லிட்டருக்கு மேலே கறக்கிறவா சைடு 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடு வந்து இது அதுவும் சேர்ந்து 2 140 எடுத்துருக்கோம். 70 ரூபா பட்ஜெட்டில் காலையில் ஃபஸ்ட்டு வாங்கின மாடு. இது 2 ஜோடியில். இது எத்தனைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கத்தான் பிரீடு மாடு. இதெல்லாம் அண்ணாங்கால் போட்ட மாடு. அண்ணாங்கால் கால் கட்டி மேஞ்ச மாடு. எல்லாம் காப்பு காய்ச்சி கிடக்கு. இதெல்லாம் அண்ணாங்கால் போட்டோம். இது மெட்ராஸுக்கு போனாலும் வெயில் கீழே எல்லாத்துக்கும் தாங்கும். இது செட்டுக்குள்ளே வச்சு தான் வளர்த்துறாங்க. இருந்தாலும் எல்லாத்துக்கும் தாங்கணும் மாடு. எத்தனாவது ஈத்து? இது 3வது ஈத்து. அது 2வது ஈத்து. இது நல்ல பல்லு மாடு. இது 6 பல்லு. அது கடமுளப்பு. அது காப்பு பாருங்க. கால் காப்பு பாருங்க. எப்படி சைடில் காப்பு எப்படி காய்ச்சி கிடக்கு. அந்த அளவுக்கு காட்டு மேய்ச்சல் மாடு. எல்லாம் கட்டி தென்னந்தோப்புக்குள்ள அங்கேயும் மேய்ஞ்ச மாடுங்க. இதெல்லாம் நல்லா மடி வைக்கும். ஃபுல்லாக வைக்கும். மடி லூஸ் ஃபுல்லாக இருக்கு. போன 2 நாளில் கண்ணு போட்டுரும். இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு நாளானிக்கெல்லாம் போட்டு நாளைக்கே போட்டாலும் போட்டுரும். மாதிரி சோற போட்டுக்கும். எல்லாமே சுழி சொத்த மாடு தான். நம்ம வாங்கினது நீங்கள் எல்லாமே சுழி சொத்துல தான் எடுத்து கொடுப்போம். சுழி சொத்த மாடு. லோ பட்ஜெட்டில் இருந்த ஒரு 45, 50, 60 அந்த பட்ஜெட்டில் ஸ்கீம் வேணாலும் ஃபார்மில் குடியில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம். இல்லை அதோட பெரிய இது வேணாலும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ நல்லா மூவிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட்டும் பண்ணுறீங்க. நம்ம வீடியோ இதை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் அதுக்கு தகுந்த பதில் நான் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. என்னால் முடியலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு வந்து ஷேர் அண்ட் லைக் கொடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.